இந்த ஐயனார் துணை சீரியல்ல இந்த வானதி இருக்காங்களே, அவங்களுக்கு நடக்கிற தப்பு மத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது, மத்தவங்க நம்ம பண்ணக்கூடாதா எல்லாருமே நினைப்போம். ஆனா இவங்க இருக்காங்க, எனக்கு நீ பண்ணிருக்கலாம், ஆனா நானும் உனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை போட்டு குடுத்துட்டாங்க. ஹவுஸ் ஓனர் கால்ல விழுந்து சோழன் காசு வாங்கினது இப்படியே வந்து நிலா கிட்ட போட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா வானதி வந்து பாண்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க வந்து நிலா கிட்ட போட்டு குடுத்துறாரு. இது போல வந்து ஹவுஸ் ஓனர் கால்ல விழுந்து அடிதடியாவும் நாங்க பிராண பாண்டிய பயந்து போனா, அங்க போய் பார்த்தா ஹவுஸ் ஓனர் கால்ல விழுந்து காசு கேட்கிறாரு. சோழன் ப்ரோவா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளையும் கிள்ளி தொட்டிலாம் ஆட்டி விடுற கதையா எனக்கு பார்க்கவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிலா கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவங்க ஏன்னா இப்படி இருக்காங்களோ போட்டு கொடுத்து சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாண்டியன் மீன் ஏன் அமைதியா இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஆஹா வானதி எதுக்குமே மதிக்க மாட்டாங்க. அதோட வானதிய பாண்டியன் வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்தது வந்து சேரன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நிலா கிட்ட அவன் வந்து தெரியாம பண்ணிருப்பான்ப்பா, காசு வாங்குறதுக்காக அப்படி பண்ணிருப்பான். ஆனா அவன் ஏன் அப்படி பண்ண தெரியல, அப்படி பண்ற ஆள் கிடையாது, எனக்கே தெரியல, நம்ம வந்து கேட்கலாம் பண்ணி ஏதோ வருத்தப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேரன் வந்து நிலாக்கு சமாதானம் பண்றாரு. அதுக்கப்புறம் பாண்டி சும்மா விடுவாரு. அவங்க அண்ணனை பத்தி அசிங்கப்படுத்தணும்னு வானதி பிடிச்சு நல்லா கத்தி விடுறாரு. ஏடி நீ இப்படி இருக்க, என்னால எங்க குடும்ப விஷயத்தை உங்ககிட்ட எதுவுமே சொல்லல, நான் சொல்ல மாட்டேங்கிறேன், இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, அவங்க மூஞ்சி எப்படி மாறிடுச்சு அவங்க பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாரு. உடனே இந்த அம்மா தான் அந்த டைம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப பாண்டி திட்டும்போது இனிமே நான் பண்ண மாட்டேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தாங்க. அந்த மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாக்கு வந்து மனசு கேட்கல, நம்ம புருஷன் வந்து இந்த மாதிரி காலைல விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எந்த பொண்டாட்டிக்கு தான் மனசு கேட்கும். உடனே நம்ம சோழனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன பண்றீங்க, எப்ப வருவீங்க வீட்டுக்கு அப்படின்னு, இதோ வந்துடுற நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கால் பண்ணிட்டு அதோட பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானதியும் பாண்டியும் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்ல மீட் பண்றாங்க. மெடிக்கல் ஷாப்ல சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும். அந்த டாக்டர் வராரு. அந்த டாக்டர் பார்த்தாலே பாண்டிக்கு எங்க இருந்தா கடுப்பாதுன்னு தெரியல. யாருக்கா இருந்தாலும் அந்த பொசிசிவ்னஸ் இருக்கும்ல. ஆனது இந்த டாக்டர் கிட்ட பேசாலே பாண்டிக்கு கடுப்பாவது. உடனே இல்ல இவரை எதுக்கு இப்ப நீ கூப்பிடுற அப்படின்னு, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போறவரை கூப்பிட்டு ஒரு ஜோக் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் கொஞ்சம் கூட இதுவே இல்லாம ஜோக் சொல்லிட்டு போறாரு. வானதி விழுந்து சிரிக்கிறாங்க. பாண்டி இது ஒரு ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுக்கு அவர் உண்மையோ ஜோக்கே சொன்னாலும் அவனுக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா வானதி கிட்ட நல்லா பேசுறாரு, அதாவது பாண்டிக்கு பிடிக்கல. சோ வந்துட்டு இது ஒரு ஜோக் அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா ஜோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. அதோட பாண்டி பார்த்து மறைக்கிறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்துட்டு டிவி வாங்கி வீட்டுக்கு வராரு. டிவி வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு உடனே நம்ம சேரன் வந்து வாய் நிக்காம எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இது போல வந்துட்டு நிலாக்கு தெரிஞ்சிச்சா வானதி தான் வந்து போட்டு கொடுத்தா அப்படின்னு. ஐயோ என்ன சொல்ற அப்படின்னு. ஆமாண்டா அந்த பிள்ளை ஏதோ யதார்த்தமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போச்சு, நிலாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம பல்லவன் இருக்காரு. அவர் டிவி மேலேயே தான் குறியா இருக்காரு. டிவி பிடிச்சு ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதோட வந்து சேரன் திட்டினாரு. ஏன்டா இப்படி பண்ற, நிலா வந்து பாத்திர பிறகு பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னு. அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நிலா வந்துட்டு எல்லா டிவி வாங்கி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்ல நிலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே சேரன் போடா நிலா கிட்ட எதனா பேசு அப்படின்னு சொல்றாரு. அதோட சோழனும் உள்ள வராரு. வந்துட்டு பிறகு நிலா திட்டுவா, நிலா இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வராரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நிலாவை பத்தி நம்ம பாக்குற நம்மள புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட சோழன் புரிஞ்சுக்கல. நிலா வந்து தான் புருஷன் இன்னொருத்தரோட காலில் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கஷ்டத்துல இருக்கு. ஆனா சோழன் இருக்காருல்ல, ஐயோ நம்மள புடிச்சு திட்ட போறா, நம்ம நாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா நிலாக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்துலதான் சோழன் கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம இவ சண்டை போட போறா அப்படின்னு நினைச்சு பயத்திலே நிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சோ நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.